ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு அரை கிலோ கறி எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகா, மல்லி, புதினா, கருவேப்பிலை, சீரகம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு தேங்காய்ச்சல், கொஞ்சம் தேங்காய்ச்சல், இந்த கசகசா இது வந்து தேங்காய்ச்சல் கூட போடுறேன். இவ்வளோ போட்டால் போதும். இது போடுறேன். அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்கும்போது கேபிள்காரங்க வந்துட்டாங்க. எனக்கு போய் கேபிள் காசு கொடுத்துட்டு வரேன். 2 கருவேப்பிலை கொத்து இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கசகசா, சோம்பு, கசகசான்ற சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை போட்டு நல்லா மை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். இங்கிட்டு வந்துட்டு நான் வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, ஏன்னா அதில் 2 தக்காளி போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம அந்த குழம்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பட்டை போடுறேன். அந்த இது போடுறேன். கொஞ்சம் சோம்பு போடுறேன். 2 வத்தல் போட்டிருக்கேன். நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கிற வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், தட்டை ரசம் மேலே மூடி வச்சுட்டேன். அது நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கேன். இந்த 5 ரூபா பேஸ்ட் இருக்குங்கள, அந்த இஞ்சி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த ஒரு தக்காளி அறுத்து வச்சுருக்கேன்ல, அதை போட்டிருக்கேன். ஒரு தக்காளி அறுத்து ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு 2 பீஸு 3 பீஸு பாப்பா தின்னுட்டா. அது பாதி தான் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தக்காளி, மீடியமான தக்காளி அறுத்து போட்டுக்கோங்க. அறுத்து வச்சது பாப்பா அதில் ஒரு 3 பீஸ் சாப்பிட்டா, அதனால் கொஞ்சோண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதக்கிட்டு இங்கே பாருங்கள், நான் அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த இது கட்டத்தில் மட்டன் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பொடி சேர்த்தாச்சு. நாங்கள் காரம் அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டோம், அதனால் வெறும் மட்டன் பொடி மட்டும் நான் சேர்த்துருவேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வத்தப்பொடி, கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. பாப்பா இருக்கிறதுனால நான் காரம் அவ்வளோவா சேர்க்குறதில்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படி வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல, இந்த இதை இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை ஒரு கிண்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சு பாருங்கள், மட்டன் குழம்பு செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் ஒரு கொதிக்கட்டும். வச்சிடலாம், ஒரு கொதிக்கட்டும். இப்போ எடுக்கலாம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு குழம்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நீங்கள் இதோடையே கூட விட்டுட்டு கூட நீங்கள் சாப்பாடில் பிரட்டி சாப்பிட்லாம். இல்லை ஆள் நிறையா இருக்கும் அப்படின்னா அந்த ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே வேக வைக்கும்போது நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு குழம்பு. இப்போ வந்து நான் அந்த அரைச்சதை ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி கொஞ்சம் கிண்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு, சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போயாவது மட்டன் எடுப்போம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடணுன்றதுக்காண்டியே மட்டன் எடுத்து குழம்பு பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அந்த குழம்பு. நீங்கள் வேணும்னா வத்தப்பொடி, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்ப புதினா கொத்தமல்லி மிளகாய் தூவி விட்டு இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு சூப்பராக சுவையான ஒரு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யுங்க, சிம்பிளாக நல்லாயிருக்கும். இந்த மட்டன் சூப்லேயே நம்ம எடுத்து ரசமும் வைக்கலாம். அது நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன், அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.